வேதாமத்தில் யாத்திரகம் 34:10 மோசேயோடு கர்த்தருடைய வார்த்தை, இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதியிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவிலே மோசேயை கொண்டு செய்த அற்புதங்களும் அடையாளங்களும் ஏராளம். ஆனாலும் கர்த்தர் அவருடைய நாமத்தை சொல்லி, கர்த்தருடைய நாமம் அது மோசேக்கு முன்பதாய் கடந்து போன பொழுது அவர் சொன்ன வார்த்தை, கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதேவும் சத்தியமுள்ள தேவன் என்று சொல்லி 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று மோசேயோடு கர்த்தர் பேசினார். ஆனால் இந்த வார்த்தைகளை பேசின போது பயத்தோடு நடுக்கத்தோடு மோசே இருந்து கொண்டிருந்தார். என்ன நடக்கும்? 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர், என்ன நடக்க போறது? எகிப்திலிருந்து அழைத்து வந்த இந்த ஜனங்களை அழித்து விடுவாரோ? என்ன நடக்க போகிறது வனாந்திரத்திலே என்று சொல்லி கலங்கின பொழுது மோசே தீவிரமாய் தரை மட்டும் குனிந்து பணிந்து கொண்டு, ஆண்டவரே, உடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும். இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள், நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்ல வேண்டும். ஆனால் தேவ மனுஷன், உண்மை உள்ள மனுஷன், உண்மையான மனுஷன், மோசேயை குறித்து தேவனாய் கர்த்தர் சொன்ன வார்த்தை, என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ள மனுஷன் என்று சொன்னார். ஆரோனோடு மீரியாமோடு பேசினார். எங்கும் உண்மை உள்ள மனுஷன், அந்த உண்மையான தேவனாய கர்த்தருடைய உண்மை உள்ள மனுஷன் பயந்து நடுங்கி, ஐயோ, எப்படிதான், நீர்தான் எங்களுக்கு தஞ்சமானவர், எங்கள் ஜனங்களை மன்னியும், எங்கள் ஜனங்களுடைய அக்கிரமங்களை மன்னியும் என்று சொல்லி வேண்டுதல் செய்வது. கர்த்தர் அந்த வேண்டுதலுக்கு பதில் கொடுக்கும்படியா சொன்னார், மோசே, அன்னோடு குறிந்து செய்யும் காரியம் பயங்கரமாயிரும். உன்னோடு இருக்கிற ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள், ஆனால் வணங்கா கழுத்துள்ளவர்கள் உன்னிடத்தில் நான் செய்கிற காரியத்தை காண்பார்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுதான் என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எனக்கு செய்து கொண்டிருக்கிறார். கடந்த 1995ஆம் வருடத்திலிருந்து இந்த நிமிஷம் வரையிலும், இந்த நாள் வரையிலும் சுமார் 30 வருடங்களுக்கு மேலாக என் ஆண்டவர் ஒரு தகப்பன் தன் குழந்தையை தோளில் சுமந்து கொண்டு போகிறது, கழுகு தன் குஞ்சியை பராமரிக்கிறது போல என் ஆண்டவர் என்னையும் என் குடும்பத்தையும் கர்த்தர் நடத்திட்டார். நான் செய்கிற எல்லா பணிகளிலும், நான் போகிற எல்லா இடங்களிலும் கர்த்தர் என்னோடு கூட செய்கிற காரியம் பயங்கரமாக. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் காலை வேளையிலே மோசேயை பார்த்து சொன்ன காரியம், பிதாக்கள் செய்த பாவங்களை அவருடைய பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிப்பேன் என்று சொல்லுவார். ஒருவேளை நாம் நினைக்கலாம், அந்தரங்கத்தில் செய்கிற பாவங்கள்,
அந்தரங்கத்திலே செய்கிற சூழ்நிலையிலே, சந்தர்ப்ப சூழ்நிலை செய்கிற பாவங்கள், அக்கிரமங்கள் அது யாருக்குமே தெரியாது என்று சொல்லி, என்னை உங்களை பார்க்கிற தேவன், அவர் கண்டு கொள்கிற தேவன், அவர் காணாதிருக்கிறது போல இருக்கிற தேவன். ஆனால் ஏற்ற காலத்திலே, நியாயத்தீர்ப்பின் காலத்திலே என்னையும் உங்களையும் தேவ சமூகத்தில் நின்று ஆண்டவர் கணக்கு கேட்கும்போது கணக்கு ஒப்புவிக்கிற உக்கரக்கானக்காரர்களாக நாம் இருந்து கொண்டு மறந்து விடாதீர்கள். இந்த காலை வேளையிலே ஒரு சத்தியம் உங்களை விடுதலை செய்யும். இந்த சத்தியத்தை கேட்டு கொடுக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனாய் கர்த்தர் சொன்ன வார்த்தை, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை செய்யும். மோசே கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட பொழுது ஆண்டவராகிய கர்த்தர், தேவனாகிய கர்த்தர் யெகோவா என்று சொல்லி அறிக்கையிட்டு பெயரை சொல்லி அவருடைய நாமத்தை சொல்லி நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவர் அந்த சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து தன்னை தத்தம் செய்து ஒரு ஊழிய அழைப்புக்காய் தன்னுடைய ஜனங்களை மீட்டெடுக்கும்படியாய் ஜனங்களுடைய கூக்குரலை கேட்டு தேவன் மோசையை தலகர்த்தனாய் எடுக்கும் பொழுது கீழ்ப்படிந்தார். அந்த கீழ்ப்படிதலோடு வந்தபடினாலே தான் கர்த்தர் சொன்னார், நான் உன்னோடு கூட செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும், நான் யாரிடத்திலும் செய்யாத காரியத்தை உன்னிடத்தில் நான் செய்வேன் என்று சொன்னவர். நீங்கள் கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு, தேவ வார்த்தைகளுக்கு, தேவனுடைய சத்தத்திற்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது வாலாக்காமல் தலையாக்கப்படுவீர்கள், கீழாக்காமல் மேலாக்கப்படுவீர்கள் என்ற விசுவாசத்தை உறுதியை பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.